ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஏன்னா என்றைக்குமே நமக்கு கொடுக்குற சோர்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். கிராஸ் செக் பண்ணி பக்காவாக கொடுப்போம். நான் தெளிவாக போன வாரம் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம எந்த ஆளு கட்சியும் விஜய் அண்ணாவுக்கு கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லை. குறிப்பாக என்டிஏ கூப்பிடுறாங்க, மோடிஜிக்கும் அவருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்குது, பவன் கல்யாண் கூப்பிடுறாங்கன்னு அவுத்துடுறானுங்கல்ல. இது எல்லாமே சில்பா குமார் அண்ட் கோ கம்பெனி பண்ணுற லாபி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை கடைசியாக அவங்க எங்கே கொண்டு போய் முடிப்பாங்கன்னா, அவங்க அவ்வளவு ஆஃபர் கொடுத்தாங்க, இவ்வளவு ஆஃபர் கொடுத்தாங்க, அவரு கூப்பிட்டாங்க, இவரு கூப்பிட்டாங்க, ஆனா கொள்கை எதிரி தான், ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்தே போட்டிடுவோம்னு ஒன்று அறிவிப்பு வெளியிட்டார்ல. இதை நான் போன வார வீடியோலேயே தெளிவாக சொல்லிட்டேன், இப்படிதான் நடக்க போகுதுன்னு. ஏன்னா சில்பா குமாரன் கோ கம்பெனியில் நம்ம ஆளுங்களே ஒரு 10-15 பேரை நிறுவி வச்சிருக்கிறோம். அதனால இவங்க சும்மா கிளப்பி விடுவாங்க. உங்களுக்கு சரியான ஷாக்கான மேட்டர் வச்சிருக்கேன் சரிம்மா. நம்ம தாவேகாவோட வேட்பாளர்களில் பல பேருக்கு எழுத படிக்க தெரியாதான். சத்தியமாங்க, தங்கிலீஷே தெரியாதாங்க. இங்கிலீஷ் விடுங்க, தங்கிலீஷே தெரியாதான். அதுவும் ஃபார்ம் கீம் ஃபில் பண்ணணும், பேங்க்குக்கு போகணும் தெரியாதான். பேர் பட்டியலோட அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கூட நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். வாசிக்கவா? நம்ம ஈசிஆர் சரவணன் அண்ணன் 8வது தான் படித்திருக்கிறார். SR தங்கவேலு 8வது தான் படித்திருக்கிறார். சுகுமார் நாகை 9th தான் படித்திருக்கிறார். மாரி செல்வம் விருதுநகர் 10வது ஃபெயிலு. அப்புனு 8வது. பூக்கடை குமார் 8வது. லெப்ட் பாண்டே யாரு எவ்வளோ சாட்ட வாடா 9th தான் படித்திருக்கிறார். சீனு 9வது தான் படித்திருக்கிறார். திஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி த வெரி ஹைலைட் அண்ட் திஸ் இஸ் புசி ஆனந்த். புசி ஆனந்த் 8வது தான் படித்திருக்கிறார். குட்டி திருவள்ளுவர் 8வது தான் படித்திருக்கிறார். குட்டி திருவள்ளூர்னு போட்டாங்க தாரி. குட்டி திருவள்ளூர் 8வது தான் படித்திருக்கிறார். வேல்முருகன் வேலூர் 8வது தான் படித்திருக்கிறார். இது மாதிரி எல்லா பட்டியலும் என்கிட்ட இருக்கு. 8வது தான் படிச்சிருக்காங்க. எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது ஏதாவது டிகிரி எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னா பார்த்து கேஸா போட்டு விட்டு முடிச்சு விட்டுருங்க. அதெல்லாம் அண்ணன் உங்களுக்காக டேட்டாவோட நாளைக்கு இன்னும் பல லிஸ்டோட வரேன். எல்லா ஒரு வேட்பாளர் யாரெல்லாம் அறிவிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தோட டேட்டாவும் அண்ணன் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்புறம் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், உங்க தொகுதியில் யாரெல்லாம் தாவேகா வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்க மேலே குற்ற வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்மளாண்ட அப்படியே எஃப்ஐஆர் அனுப்பிச்சு விடுங்க, எஃப்ஐஆர் நம்பர் கூட அனுப்பிச்சு விடுங்க. அண்ணன் அதை பார்த்து லைட்டாக முடிச்சு விடுவோம்லாம். அதெல்லாம் நம்ம சிறப்பாக செய்வோம். சோர்ஸ் வெளியில் சொல்ல மாட்டோம். என்னோட இன்ஸ்டாகிராமோட இன்பாக்ஸு கூட நீங்கள் அனுப்பலாம். இதான் நம்மளோட இந்திய ஐடி, இன்ஸ்டா ஐடி. தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். இந்த படிச்சிட்டிங்களா? அடுத்ததாக உங்களுக்கு ஒரு செம்ம சோர்ஸ் சொல்ல போகிறாங்க. அதாவது குமாரபாளையத்தில் இந்த அக்கா இருக்காங்கல்ல, இந்த அக்கா இவங்க தாவேகா சார்பாக போட்டிடுறாங்க. ஆல்மோஸ்ட் சீட்டெல்லாம் கன்ஃபார்ம் புஷியான்னு சொல்லிட்டாப்புல, நீ பண்ணுமா அப்படின்னு அக்காவும் ரீல்ஸில் இறங்கி கீழே போகிறது எல்லாம் வேலைலாம் செய்கிறாங்க. இப்போ இந்த அதிமுகவில் இருக்கிற அந்த நம்ம அண்ணன் தங்கமணி அண்ணனுக்கு ஒரே உறுத்தல், என்னடா இந்த பொண்ணு இறங்கி வேலை செய்து ஓட்ட பிரிச்சுருமோ, நம்ம ஜெயிக்க மாட்டோமோன்னு ஆடி போய் டீலிங்கை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாவம் விஜய் அண்ணா, புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா இந்த வீடியோ தயவு செய்து பாருங்க. உங்களுடைய ஒரு வேட்பாளரை அதிமுக காசு கொடுத்து வாங்குவதற்கான பல லாபிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வேட்பாளர் வேற யாரும் இல்லை, இவங்க தான். விஜயலட்சுமி அக்கா பேர் வேற எதுவும் இல்லை, விஜயலட்சுமி. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தில் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அக்கா பிகாம் முடிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அக்காவை ஏன் தங்கமணி அண்ணன் வேலையை பார்த்து தூக்குனாரு அப்படின்னா, 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி. அதனால பேசலாம், வாமா நீ வேற கம்யூனிட்டி ஓட்டை பிரிச்சுட்டேன்னா என்னம்மா செய்யறது, வாமா அப்படின்னு சில பல ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. புஷி ஆனந்தா இருக்குன்னு அக்கா இது வரைக்கும் செலவு பண்ண அமௌண்ட்டை மொத்தமாக கேட்டு வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால சீக்கிரமாக பார்த்து செஞ்சு விடுங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல சொல்றது. அடுத்ததாக நாம் சொல்ல போற எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்னா, நம்ம விஜயனும் விஜயன் கோ கம்பெனி அவர்களும் டபுள் மைண்ட்ல இருக்காங்களாம். இந்த எலெக்ஷன்ல விஜயனா போட்டியிடலாமா வேண்டாமா, போட்டியிடலாமா வேண்டாமா. ஒருவேளை போட்டியிட்டா விஜயனா மட்டும்தானே ஜெயிப்பாரு. பல தொகுதிகள் 5000 10,000 ஓட்டு தானே வரும். அதுவும் பல டெபாசிட்டோட சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஒரு பெரும் அசிங்கமாயிரும். அதனால ஒரு சேஃப் சோனுக்கு நம்ம போட்டியிடாமலே இருந்தா என்ன அப்படின்ற டாக் எல்லாமே உள்ள போயிருக்கு. அதனால என்ன செய்யறதுன்னே தெரியாம
எல்லாரும் ஜகா அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜய் நான் போட்டிக்கிட்டா போட்டிடலாம், எனக்கு என்ன, நான் போட்டிக்கிடுவேன்னு ஐஆர்எஸ் அதிகாரி உறுதியா இருக்காப்புல. பர்வேசு பல் டாக்டர்லாம் உறுதியா இருக்காங்க. அதனால பெரம்பூர் தொகுதியில விஜயண்ணா போட்டி இடலாம் இல்லை இடாமலும் போகலாம் அப்படின்ற ஒரு டாக் போகுது. அதுக்கு நடுவில் புசியானந்தன் வந்து விஜயண்ணா இது உங்களுக்காக சொல்ற சோர்ஸ், புசியானந்தன் வந்து சைடில் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை விஜயண்ணா பெரம்பூர்ல போட்டியிடல அப்படின்னா தலைவர் தேர்வு செஞ்ச தொகுதியே, தலைவரே மார்க் பண்ண தொகுதியே, அதனால உங்களுக்கு இது பல சீக்கு போகும், யார் முந்துக்கிறீங்களோ யார் நல்ல அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த தொகுதியே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ண போறதா வந்திருக்கு. பாவம் அந்த விஜயண்ணனுக்கு அது தெரியாமலே இருக்கும் அப்படிங்கிறது தான். வேற ஏதாவது சோர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு கேட்கலாம். என்ன கேட்டாங்க, விஜயண்ணா ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுங்க, நீங்கள் அவர் திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தோணுது அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு ChatGPT போடுங்க அப்படின்னு. வித்தின் 1 month 200 சீட் வில் பி ஜெயிக்கணும் இன் தமிழ்நாடு. 200 ப்ளஸ் 200 ப்ளஸ் வித்தவுட் கேம்பெயின். ஓகே, வித்தவுட் கேம்பெயின், ஒன்லி ஆன்லைன் கேம்பெயின், வித்தவுட் விஜய் கேம்பெயின், வெளியே வராமலே கேம்பெயின் ஜெயிக்கணும். எனி அதர் பாசிபிள், வித்தவுட் கூட்டணி, வித்தவுட் மணி செலவு பண்ணாமல் எப்படி, ஓகே இதெல்லாம் போட்டால் சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? ChatGPT திட்டுது. நீ எல்லாம் நல்லது தான் பிறந்திருக்கியா, என்னடா அப்படி இப்போ மானங்கட்ட பொழப்பா இருக்குது அப்படின்னு ChatGPT திட்டுது. அதனால் நீங்கள் தயவு செய்து அரசியலை விட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் நாளை பல சோர்ஸ்களோடு உங்களை சந்திக்கிறேன். இன்று வீடியோ சுருக்கமாக இருக்குது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை பல நீளமாக பல தகவல்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஒரு மாவட்ட செயலாளர் 1991 80களிலேயோ அப்போவே விஜய்க்காக ரசிகர் மன்றத்தை ஓப்பன் செய்தவர். குறிப்பாக தஞ்சாவூரில் முதல் ரசிகர் அவர்தான், தமிழ்நாட்டில் 4வது விஜய் ரசிகர் அவர்தான் அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கார், அவர் அந்த இடத்துக்கு தள்ளினது யாரு, அவர் பேசல, அவர் பயப்படுறாரு, தயங்குறாரு. ஆனால் அவரை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே இப்படியா அப்படின்னு பல லட்சங்களை செலவு செய்திருக்கிறார். அவர் போலவே இன்னும் பலர் பட்டியல் போட்டிருக்கேன். விஜய் ரசிகர் மன்றத்தில் 30 வருஷமா வேலை செஞ்சவங்க எல்லாரும் 2011 2013 30 வருஷமா விஜய்க்காக இயங்கிக்கிட்டு இருந்த விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் எல்லாருமே ஓரங்கட்டப்படுறாங்க. அப்போதான் புசி ஆனந்த் SAC மூலியமாக அந்த 3 வருஷத்துல நியமிக்கப்படுகிறார். அதே நேரத்துல தான் IRS அதிகாரிக்கு விஜயோட தொடர்பு ஏற்படுது. அப்புறம் குறிப்பா இன்னும் 2-3 பேர்லாம் உள்ள வராங்க. ஜெகதீஷ், பழனிசாமி எல்லாரும் உள்ள வராங்க. இவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படியே எல்லாரும் வெளியேற்றப்படுகிறார்கள். குறிப்பாக முன்னாள் மேனேஜர் நம்ம அண்ணன் PT சிவகுமார் அவர் வந்து எல்லாரும் வெளியேற்றப்படுறாங்க. முக்கியமா பல கோடி செலவு பண்ணி, பல லட்சங்கள் செலவு பண்ணி இன்னைக்கும் அந்த கடனை அடைக்க முடியாம பொட்டிக்கடை, பூக்கடை, கூலி தொழிலாளியா மாறி வாழ்வாதாரத்தை இழந்து விஜயவே நம்பி வந்து இருந்த எல்லாரும் இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்கன்ற ஒரு பட்டியலையும் எடுத்து வச்சிருக்கேன். பிளஸ் இப்போ அவங்க தேர்வு செஞ்சிருக்கிற வேட்பாளர்களுடைய கல்வி தகுதியை எடுத்து வச்சிருக்கேன். படிக்காத ஸ்கூலுக்கு போகாத இன்னைக்கு ரவுடித்தனம் மொள்ளமாரித்தனம் பண்ணக்கூடியவர்களை மட்டுமே வேட்பாளர்களா தேர்வு செஞ்சு பல பேரை விஜய் நிப்பாட்டுறாருன்ற ப்ரூஃபோட நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.